மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் ஈரான் உடனான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா தனது மிகப்பெரிய நிலம் மற்றும் நீர்நிலைகளில் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட போர் கப்பல்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கடற்படை வீரர்களை மேற்கு ஆசியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. ஹோர்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் முயற்சியாக வாஷிங்டன் இந்த அதிரடி இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கடந்த 3 வாரங்களாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக மூடியுள்ளது. இதன் விளைவாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 50% வரை உயர்ந்து உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைத்து வருகிறது. இந்த சூழலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா காமேனி நாட்டின் ஒற்றுமை மற்றும் எதிர்ப்பை பாராட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா தனது பாக்சர் மற்றும் திரிபோலி ஆகிய பிரம்மாண்ட போர்க்கப்பல் குழுக்களை இந்த பிராந்தியத்தை நோக்கி திருப்பியுள்ளது. இதில் 11வது மற்றும் 31வது மெரைன் எக்ஸ்பெடரட்டரி இடம்பெற்றுள்ளன. சுமார் 4500க்கும் மேற்பட்ட தரைப்படை மற்றும் கடற்படை வீரர்கள் இந்த தாக்குதல் குழுவில் உள்ளனர். இந்த மெரைன் படைப்பிரிவுகள் ஒரு சுவிஸ் ஆர்மி கத்தி போல செயல்படக்கூடியவை. அதாவது எந்த ஒரு கடினமான சூழலிலும் வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் மற்றும் அவசர கால வெளியேற்ற நடவடிக்கைகளை மிக துல்லியமாக செய்யும் வல்லமை கொண்டவை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் தங்களுக்கு உதவ முன்வராத நட்பு நாடுகளை கோழைகள் என்று கடுமையாக சாடியுள்ளதோடு அவர்களை அமெரிக்கா என்றும் மறக்காது என எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க தேவையானால் ஈரானின் கடற்படை பகுதிகளில் இராணுவ வீரர்களை இறக்கி தாக்குதல் நடத்தும் திட்டமும் அமெரிக்காவின் ஆலோசனையில் உள்ளதாக தெரிகிறது. இந்த திடீர் இராணுவ குவிப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்க வேண்டிய படைகளை திசை திருப்பிக் கொண்டு வரப்பட்டுள்ளதால் வளைகுடா பிராந்தியத்தில் எந்நேரமும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது.